Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 13க்கு வந்திருக்கோம். கீழ் உடம்புக்கான அசைவை தெரிஞ்சுக்கிற நாள். நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் டேவும் கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தான் தெரிஞ்சுக்கணும், பட் அது ஃபுல் பாடி எக்ஸசைஸாக முடிஞ்சு போச்சு. இன்றைக்கும் நான் கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கான மூவாக தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா டக் வாக். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டோனையுமே கஷ்டமாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதுலேயே 2 விதமான டக் வாக் இருக்குது. அதாவது லேண்டில் நடக்கிற டக் வாக் மாதிரி ஒன்று, வாட்டரில் நடக்கிற டக் வாக் மாதிரி ஒன்று. அதாவது லேண்டில் நடக்கிற டக் வாக்குன்றது கால் தெரியும், வாட்டரில் டக் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கால் தெரியாது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாட் பொசிஷனில் இருந்து டக் வாக் பண்ணிங்கன்னா அது லேண்ட் டக் வாக். கீழே ரொம்ப டீப் ஸ்குவாட் போய் அதில் நீங்கள் டக் வாக் பண்ணிங்கன்னா அது வாட்டர் டக் வாக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இது இப்போ தான் பார்க்குறீங்கன்றவங்க முதல்ல நான் போன வாரம் சொல்லி கொடுத்த டீப் ஸ்குவாட்ஸை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். அது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இது பண்ண ஆரம்பிங்க. அது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே இன்றைக்கி இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பட் இந்த டக் வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் உங்களோட கீழ்ப்பகுதி உடம்பை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு வலி பயங்கரமாக இருக்கும். ஸோ வார்ம் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் டக் வாக் பண்ண போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறமும் போஸ்ட் டக் வாக் ஸ்ட்ரெச்சஸும் சிலது சொல்லிடுறேன். அதையும் பண்ணி முடிச்சிங்கன்னா கட்டாயம் வலியே இல்லாமல் இருப்பீங்க அடுத்த 2-3 நாளைக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் அப் பார்த்துடலாமா? ஹிப்புக்கான வார்ம் அப் தான் பண்ண போகிறோம். அதாவது ஹர்டில்ஸ் தாண்டுற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா காலை நல்லா எவ்வளோ தூரம் தூக்கி தாண்டுற மாதிரி பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஒரு 5 தடவை ஒவ்வொரு பக்கமும் பண்ணுங்க. ஓகே, பக்கத்தில் சப்போர்ட் ஏதாவது வச்சுட்டும் பண்ணிக்கலாம். நின்றுட்டே பண்ண முடியாதவங்க, சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதவங்க. ஓகே, இப்போ இந்த கால் ஒரு 5 தடவை. பேலன்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வேணும், பார்த்து பண்ணுங்க. இங்கே ஏதோ ஒரு கம்பி ராடு இருக்குது, அதை தாண்ட போகிறீங்கன்னு நினச்சி பண்ணுங்கள். அப்போ இந்த ஹிப்போட மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஓகே, 5 டைம்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்விங்ஸும் பண்ணிவிடுங்க. காலு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்விங்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 தடவை பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டியோட மொபிலிட்டி கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி ஒரு 5 தடவை ஒரு பக்கமாக ரொட்டேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாகவும் பண்ணலாம். இன்னொரு தடவை இந்த பக்கமாக பண்ணுங்கள். ஒரு 5 தடவை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். முட்டி பண்ணியாச்சு. இப்போ கீழே ஆங்கிள், இந்த கொலுசு போடுற இடத்துல, அந்த இடத்துலையும் கொஞ்சம் சரி பண்ணிடணும். வார்ம் அப் பண்ணி காலை தூக்கி இப்படி பாருங்கள், ரொட்டேஷன்ஸ் தான் அங்கேயும். அதாவது நம்ம இப்போ ஒரு கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சொல்கிறதுக்கு தான் இந்த வார்ம் அப். ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணலாம் ஒரு 5 தடவை. ஓகே, அதே மாதிரி இந்த காலும் பண்ணுவோமா? ஒரு சைடாக ரொட்டேஷன்ஸ் ஒரு 5 தடவை. அடுத்த தடவை இப்படி பண்ணுங்க, ஒரு 5 தடவை ரொட்டேஷன்ஸ். நல்ல காலை பெண்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஓகே, வேணும்னா காஃபும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி டிப் ஆஃப் தி லெக்ஸில் மேலே ஏறிட்டு வாங்க. ஓகே, ஒரு ஸ்விங் ஆஃப் தி ஹோல் பாடியும் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல் உடம்பே தான் கீழே போயிட்டு வரும் இல்லையா, அதனால. ஓகே, ஹிப் ரொட்டேஷன்ஸும் வேணால் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு 5 தடவை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போகலாமா? ஃபஸ்ட்டு லேண்ட் டக் வாக்குன்னு சொன்னா இல்லையா, அது எப்படின்னா சாதாரணமாக ஸ்குவாட் பொசிஷனுக்கு வந்துருங்க, அப்புறம் நடங்க வாத்து போகிற மாதிரி. ஓகே, சைடில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலர் டக் வாக். அதாவது தண்ணியில் வாத்து எப்படி போகும், அது நமக்கு கால் உள்ளே தெரியாது இல்லையா, அது மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல் டீப் ஸ்குவாட்ஸ் வரைக்கும் போய் காலை நகர்த்தணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லோவாக தேய்ச்சி காலை கொண்டு போனால் போதும். அது பழகினதுக்கு அப்புறமா காலை அடியாக எடுத்து வைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டேன்னா கீழே முட்டி மேலே கை வச்சுக்கோங்க, ஒரு சப்போர்ட் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும்.
லைட்டாக ட்ராக் பண்ணுங்க காலை. ஓகே, இப்போ காலை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். இல்லைனா கொஞ்சம் தேய்ச்சா மாதிரி கொண்டு வாங்க ஃப்ரண்ட்டில். ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு பண்ண முடியும். காலை தேய்ச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. திருப்பி காமிக்கிறேன். காலை தேய்ச்சி தேய்ச்சி ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம். இவ்வளோதான் பண்ண முடியும் பிகினர்ஸ். காலை தேய்ச்சி கொண்டு வாங்க. பேலன்ஸ் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. காலை தேய்ச்சி தேய்ச்சி தான் நான் கொண்டு வரேன். இது பிகினர்ஸ்க்கானது. லைட்டாக ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு வாங்க. ஓகே, அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நல்ல காலை எடுத்து வச்சு பண்ணக்கூடிய டக் வாக். இதுதான் ரியல் டக் வாக். பண்ணலாமா? காலை ஃபுல்லாக எடுத்து வைக்கிறேன் முன்னாடி, அடுத்த காலை ஃபுல்லாக எடுத்து வைக்கிறேன். பாருங்க, முட்டி மேலே கை வச்சுன்னு பண்ணுங்க. காலை ஃபுல்லாக எடுத்து வைக்கிறோம். இப்படி தான் ஃபுல் டக் வாக் பண்ணணும். இது கஷ்டம்னு நினைக்கிறவங்க ஒரு அடி எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா அடுத்த காலை சேம் லெவலில் வைங்க. உடனே நீங்கள் அடுத்தது ஃப்ரண்ட்டில் போக வேண்டாம். அதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு அடி வைக்கிறோமா, அடுத்த காலம் சேம் லெவலுக்கு வரணும். அடுத்த லெவல் சேம் லெவல், அடுத்த லெவல் சேம் லெவல். நான் இப்போ பண்ணி காமிச்சது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை தாண்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சேன் அகலமாக. அதுக்கு தாண்டி இன்னொரு கால் எடுத்து வச்சேன். அதை தாண்டி இன்னொரு கால். அது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நான் இப்போ உங்களுக்கு அந்த ஈஸி வேரியேஷன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கால் எடுத்து வச்சு சேம் லெவலுக்கு வந்திருக்கேன். இப்போ இன்னொரு கால் எடுத்து வச்சுட்டு சேம் லெவலுக்கு வந்திருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் அதே லெவல் தான் இந்த காலும் வரும். வேற இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணி காமிச்சேன்னா ஒரு லெவல், அதையும் தாண்டி இந்த கால் போகும். சேம் லெவலில் இல்லை. இது பின்னாடி இருக்குது, இது முன்னாடி இருக்குது. இப்போ இந்த ரைட் லெக்கை லெஃப்ட்டுக்கும் தாண்டி வைப்பேன் பாருங்கள். இது ரொம்ப டிஃபிகல்ட் லெவல். அதாவது கண்டினியூஸாக பண்ணால் வரும், விட்டு விட்டு பண்ணுறதால தடுமாற்றம் இருக்குது. ஓகே, திருப்பி பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ரெகுலர் டக் வாக் பண்ணுறேன். அதாவது ஒரு அடி, அதுக்கு முன்னாடி அடுத்த அடி, அதுக்கு முன்னாடி அடுத்த அடி. ஓகே, அதுக்கப்புறமா சேம் லெவல், அதாவது கொஞ்சம் ஈஸி வேரியேஷனும் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி, அதாவது காலை தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து வைக்கிறதும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் லெவல். காலை சும்மா தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு வரேன். காலை தூக்கி வைக்கல, தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு வரேன். தூக்கி வைக்கிறது ஃபுல் பாடி வெயிட்டை எடுத்துன்னு போவோம். அதனால அது கஷ்டமா இருக்கும். அதனால வெறுமே நான் ட்ராக் பண்றேன். காலை தேய்க்கிறேன், தரையோடையே வச்சு தேய்ச்சி கொண்டு வரேன். ஓகே, இது பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு தான். ஓகே, தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது பாருங்க, செகண்ட் லெவல். சேம் லெவல்ல அடி வைக்கிறோம். ஒரு அடி வைக்கிறேன்னா அதே இடத்துக்கு தான். காலை தூக்கி தான் வைக்கிறேன், தேய்க்கல. பாருங்க, தூக்கி வச்சேன் ஒரே லெவலுக்கு தான். தூக்கி வைக்கிறேன் பட் ரெண்டு காலும் ஒரே லெவல்ல தான் இருக்கு. பாத்தீங்களா? தூக்கி வைக்கிறேன், இதையும் தூக்கி வைக்கிறேன், இந்த காலையும் தூக்கி வைக்கிறேன். இவ்வளவுதான் செகண்ட் லெவல். அடுத்தது பாருங்க, ஃபுல் டக் வாக். ரெண்டு காலும் மாறி மாறி ஃப்ரண்ட்ல போகணும், ஒரே லெவல்ல இருக்காது. தர வழுக்குது மழைங்கிறதால. ஓகே, அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சோடனையும் இந்த வெதர், அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ 24-25 டிகிரிஸ் இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது ராத்திரியெல்லாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ஸ்வெட் ஆகிறேன். ஸோ அதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா இது ஒரு நல்ல ஒர்க் அவுட்னு தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய மசில்ஸ், நிறைய ஜாயின்ட்ஸ், நிறைய பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆக நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எக்ஸசைஸை கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபுல் பாடியோட வெயிட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அதனால ஸ்ட்ரென்த்தை கூட்ட முடியும் உடம்புக்கானது. பேலன்ஸ் நம்ம பார்த்து பண்றதால ப்ராப்ரியோசெப்ஷன், அதாவது பிரெயினை ஷார்ப் பண்ணி நம்ம உடம்பு விழாம இருக்கிறதுக்கு நம்மளையே தயாரா வச்சுக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸசைஸை கட்டாயம் நம்ம வயசு ஆக பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு கஷ்டமான எக்ஸசைஸை நான் கொண்டு வந்தாலும் அதோட சிம்பிள் ஸ்டெப்ஸான பிகினர்ஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வேரியேஷனும் பண்ணி காமிக்கிறேன். அட்லீஸ்ட் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியவே முடியாதுன்றவங்க அதையே மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் பெனிஃபிட்ஸையும் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கீழ் உடம்பை நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுமா. ஏன்னா இவ்வளோ ஜாயின்ஸ், இவ்வளோ மசில்ஸ், காலில் இருக்கிற அத்தனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா மடக்கி தானே யூஸ் பண்ணுறோம். அதனால சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோர் வயத்துக்கான எக்ஸசைஸும் கூட. இங்கே இருக்கிற ஃபேட் ஆப்வியஸாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதுவும் இல்லாமல் இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ். ஏன்னா இவ்வளோ ஜாயின்ஸ் இன்வால்வ் பண்ணுறோம். இடுப்புக்கான ஜாயிண்ட், முட்டிக்கான ஜாயிண்ட், ப்ளஸ் காலில் கொலுசு போடுற இடத்துல ஆங்கிள்கான ஜாயிண்ட்டும் இல்லையா. ஸோ காம்பவுண்ட் எக்ஸசைஸும் கூட. இது தவிர்த்து நம்மளோட பேலன்ஸ், அதாவது ப்ராப்ரியோசெப்ஷன், அதாவது மைண்டை ஷார்ப் பண்ணோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம விழுந்துருவோமோன்னு பார்த்து பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது பிரெயினை நம்ம ஷார்ப் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், பிரெயினையும் ஷார்பன் பண்ணும்.
ஸோ இது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸும் ஏன்னு கேட்டிங்கன்னா பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் கட்டாயம் ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸும் கூட. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி ஒரு கஷ்டமான எக்ஸசைஸ் அப்பப்போ பண்ணுறது தப்பு இல்லை இல்லையா? பண்ணி பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதோ மழையும் வந்தாச்சு, இதை வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பாருங்கள். நாளைக்கு நான் புது மூவோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மழை வரதால போஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சஸை நான் பண்ணி காமிக்காமல் விட்டுட்டேன் அவசரத்தில். ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. டக் வாக் பண்ணி முடிச்சுட்டு கட்டாயம் போஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸை பண்ணுங்கள். இல்லைனா இங்கெல்லாம் டைட் ஆகி 2-3 நாளைக்கு வலி இருக்கும். அதனால் எக்ஸசைஸ் பண்ண போக முடியாமல் போயிடும். ஓகே, ஒரு சிம்பிள் இங்கே பாருங்கள், இந்த கால் பெண்டிங் ஒரு 5 டைம்ஸ் 2 காலுக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கால் பெண்டிங் ஒரு 5 டைம்ஸ் 5 தடவை பண்ணிவிடுங்க 2 காலுக்கும். இது தவிர்த்து கொஞ்சமாக இங்கே காலை குனிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா முட்டி தான் வலிச்சிருக்கும் இந்த டக் வாக் பண்ணுறதால. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ். தனியாக எக்ஸசைஸ் வீடியோவே போட்டிருக்கேன், எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ்ன்னு, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.